நம்ம டீமுக்கு என்னதான் ரியல் ப்ராப்ளம்? நேத்து மேட்ச்ல தோனி இருந்திருந்தா இது நடந்திருக்காதா? என்னது தோனியை மிஸ் பண்ணாங்களா? என்ன அவர் இருந்திருந்தா 4 ஓவர் பவுலிங் போட்டிருப்பாரா வந்து அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது தெரியுது. ஆனா ஸ்டில் சிஎஸ்கே தோனியை ரொம்ப மிஸ் பண்றாங்க. தோனி வந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் பிபிகேஎஸ் மேட்ச்ல நம்ம பண்ண எரர்ஸ், டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா வந்து பார்த்துடலாம். அந்த இம்பாக்ட் பிளேயர் இஷ்யூமே கூட என்ன நடக்குது அப்படின்றது சொல்றேன். அப்படியே லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சப்ப பேசுனதுக்கே நிறைய பேர் வந்து என்ன ஒரு மேட்ச்க்கு இப்படி ரியாக்ட் பண்ற, இந்த டீம் நல்ல டீம் தான், அடுத்த மேட்ச் பாரு சென்னையில் கம்பேக் அப்படி இப்படின்னு வந்து சொன்னீங்க. சரி, எனக்கும் கொஞ்சம் ஹோப்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நம்ம சிஎஸ்கே தானே, கம்பேக் பிளட்லேயே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இந்த சீசன் அடுத்த மெகா ஆக்ஷன் வர வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல நிலமை. நம்மலாம் ஃபன்னுக்கு வந்து மேட்சஸ் ஜெயிச்சிட்டு இருப்போம். லைக் தோக்குறதுனா என்னன்னே தெரியாம வளர்ந்த கூட்டம் இது. ரேரா எப்பயாவது வந்து தோப்போம், ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் தோப்போம், இல்ல அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அகைன் ஒரு 3 மேட்ச் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வெறும் ஜெயிச்சு பார்த்துட்டு இப்ப தோக்குறத பாக்குறப்ப என்னடா இது, நம்ம சிஎஸ்கேவை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டீம் கிட்ட எனக்கு ஒன்று தான், இவங்க எவ்வளோ கேவலமாக தோத்தாலும் எவ்வளோ கண்டினியூஸாக தோத்தாலும் இந்த டீமுக்கு தான் திருப்பி சப்போர்ட் பண்ண போகிறோம், அது நம்ம விதின்னு ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காண்டினாச்சும் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காண்டினாச்சும் கொஞ்சம் ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா சிஎஸ்கே பிளேயர், சிஎஸ்கே டீம் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. இது என்ன இவங்க இந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் ஃபேன்ஸ் மாதிரியே வந்து நம்புறாங்க போல, என்ன பண்ணாலும் இது சிஎஸ்கே எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பிளேயர்ஸுமே வந்து ஃபேன்ஸ் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஏன்னா உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு கைஸ். யாரோ வந்து காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயரும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அவங்களும் ஃபேன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், எண்ட் ஆஃப் த டே இது சிஎஸ்கே எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்க மாதிரியே வந்து இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு டீமை இப்படி பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஒரு அளவுக்கு எல்லாம் செட் ஆயிருந்துச்சு, போன வருஷம் மாதிரி கேவலமா இல்ல, ஆனா கேம் பிளே வந்து போன வருஷமே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிருவாங்க போல. அதுக்குன்னு பாசிட்டிவ்ஸ் இல்லாம இல்ல. கண்டிப்பா சர்ஃப்ராஸோட இன்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒருத்தர் தான் அந்த டீம்ல வந்து ஏதோ எனர்ஜி, ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி தான் 11 பேரும் சிஎஸ்கேல இருப்பாங்க. எஸ், நான் சொல்றது பேட்டிங்ல கிடையாது, அதாவது ஆன் ஃபீல்டு பண்றப்ப பேட்டிங்ல ஓகே ஒரு நல்ல ரன் வந்துருச்சு, ஃபீல்டிங்ல உங்களுக்கு என்னங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு, ஏதோ சும்மா பேருக்கு ஆட வந்தோம், அதை இப்ப தோத்துருவோம், இப்ப வீட்டுக்கு போவோம், போய் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி கைஸ், ஏற்றுக்கவே முடியல. இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து 5 கப் இருக்குது, இன்னும் 5 கப் இருக்குது, லெகசி தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அதையே வந்து ஃப்ளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பா இருக்க தான் செய்து, நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லலை. இங்கே இருக்க பாதி டீமுக்கு நம்ம பக்கத்தில் வரக்கூட தகுதின்றதே இல்லை. ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு வந்து தள்ளிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம இதையே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவனுங்களாம் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம 5 கப்புனே காலத்துக்கு உட்காந்துருக்க வேண்டியதான். அட்லீஸ்ட் நீங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாலே வந்து இந்த டீமுக்கு வந்து கொஞ்ச நாச்சும் உரைச்சு, சரி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு நான் ஹாப்பியா தான் இருக்கோம், என்கிட்ட 5 கப் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபேக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபேன்ஸ் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அகைன் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் வந்து வரும். நீங்க வெளியே மட்டும் சந்தோஷமா 5 கப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் வந்து தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப கூட பிரேவிஸ் வந்தா நீங்க எல்லாம் காலிடா, அடுத்த மேட்ச் பிரேவிஸ் சின்னசுவாமியில என்ட்ரியை பாருங்கடா. நோ வே, பிரேவிஸ் வந்து என்னதான் 40 ரன் நம்மளுக்காண்டி 10 பால்லே அடிச்சாலும் அங்க 5 பால் 50 ரன் கொடுக்கறதுக்கு பவுலிங் ரெடியா இருக்கு. இதுக்கு 5 பால் போட்டு 50 ரன் தரணும், பாலே போடாம 50 ரன் எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்கு இந்த டாக்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கேப்டனும் கோச்சும் ரெடியா இருக்காங்க. இஷ்டத்துக்கு ஒரு 11 டிராஃப்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதனால ஹோப்ஸ் எல்லாம் விட்டுருங்க கைஸ். ஏதோ பண்ணி ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், இல்லைன்னா இந்த டீம் மேல ஹோப்ஸ் வைக்காதீங்க, அப்புறமேல் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேட்ச் முடிகிறப்ப. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த மேட்ச்ல அகெயின் ஒரு கிளாரிட்டி அப்படின்றதே வந்து கிடையாது எந்த பேட்ஸ்மேனுக்கும். பிகாஸ் இவங்க இம்பாக்ட் பிளேயரை வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை மேல வந்து நல்லா ஆடிட்டா இம்பாக்ட் பிளேயரை வந்து ஒரு பவுலரா வந்து கொண்டு வந்துருவோம், கொலாப்ஸ் ஆகுதுன்னா அந்த இம்பாக்ட் பிளேயரை ஒரு பேட்ஸ்மேனுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு டீம் எடுத்து அனுப்புறாங்க. பேட்டிங் ஆட போறவனுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்ல, நம்மளுக்கு அடுத்து யார் வர போறா, நம்மளை யார் பேக் பண்ண போறா, நம்ம ரிஸ்க் எடுத்து ஆடணுமா, நம்ம ஃப்ரீயா ஆடணுமா, இல்ல நம்ம சேஃபா ஆடணுமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே வந்து இல்ல. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஒரு பிளான் இல்ல, ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து இல்ல. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு சிம்பிளான கேம் பிளானு, ஒரு சிம்பிளான பிளேயிங் லெவனு. எந்த ஒரு பெரிய இம்பாக்ட் பிளேயருக்கு இவரை யூஸ் பண்ணிடலாம், அவரை யூஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்காது. இந்த நியூ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டா இருக்கு. சிஎஸ்கேனாவே
திங்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிற ஒரு டீம். ஆனால் ஏன் இப்படி காம்ப்ளெக்ஸாக வந்து இந்த நியூ சிஎஸ்கே ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் பார்ப்போம். இந்த இம்பாக்ட் பிளே ஸ்ட்ராட்டஜி வந்து கிளிக்கே ஆகாது அப்படின்னு சொல்ல, கிளிக் ஆக தான் செய்யும். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும். சரி, நேற்று அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு 200 ரீச் ஆயிருச்சு. இருந்த பேட்ஸ்மேன்ஸே ஒரு அளவுக்கு ஆடிட்டாங்க. அப்போ ஒரு பவுலரை தான் உள்ளே கொண்டு வரணும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்றுமே வந்து பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாகவே ராகுல் சேரை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை போட வச்சு என்ன நடக்குது, அசிஸ்ட் ஆகுதா, இல்லை நூர் அகமதை போட வச்சு பால்ல பிச்சில் டேர்ன் இருக்கா, அதை பார்த்துட்டு இம்பாக்ட் பிளேயரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்க்ளூஷனில் வந்திருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே ராகுல் சேகர் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது என்னன்னே புரியல. ஒரு 140+ பவுலர் இல்லை. சரி, அந்த ரேஞ்சில் போடக்கூடிய ஒரு பவுலர்னா நம்ம ஜேமி ஓவர்டன் அண்ட் குர்ஜப்னீத் சிங். நேற்று ராகுல் சேருக்கு பதிலாக இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தரை கூட்டு போயிருந்தாலே மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்து போயிருக்கும் போல. ஏன்னா ராகுல் சேரும் நூர் அகமதும் சேர்ந்து கன்க்ளூட் பண்ணியிருக்க ரன்ஸ் 5 ஓவருக்கு 85 ரன்ஸ் கைஸ். இல்லை அப்படி என்ன ஸ்பின்னு மேலே அவ்வளோ அப்சஷன், யார் கொடுத்த ஐடியா, இதெல்லாம் ஒன்றுமே வந்து புரியல. இப்படிப்பட்ட ஃப்ளாட் ட்ராக்ல நீங்கள் வந்து பால் டேர்னே ஆகாத ஒரு ட்ராக்ல டியூ இருக்கப்ப நீங்கள் ஸ்பின்னர்ஸுக்கு கொடுத்து அதுவும் இம்பாக்ட் பிளேயராக சூஸ் பண்ணி என்ன ஒரு எரர் கைஸ் இது. எஸ், பவர் பிளேலே வந்து கலீல் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு, அன்ஷுல் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணா, ஆனால் மேட் என்ட்ரியை மட்டும் பொழகுறாங்க. அவர் அந்த விக்கெட் எடுத்தார் இல்லைன்னு சொல்லல, பட் ரொம்பவே கேவலமான பவுலிங் தான். அப்புறம் இந்த பிரசாந்த் வீர் கைஸ், எனக்கு கார்த்திக் சர்மா மேலே கூட இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஓகே, அவர் வந்து ஏதோ கொஞ்சம் இதாக ஆடுறாரு, ஆனால் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒன்று தெரியுது அவர்கிட்ட கார்த்திக் சர்மா பேட்டிங்கை பார்க்குறப்ப. ஆனால் பிரசாந்த் வீர் வந்து இன்னும் இந்த லெவலுக்கு ரெடியே ஆகாத மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக பேட்டிங்கை கூட விடுங்க, பவுலிங் அவர் எதுக்காக டீம் உள்ள வந்தார் ஜேமி ஓவர்டனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு? பவுலிங் காண்டி இல்லை பேட்டிங்னா ஜேமி ஓவர்டனே போன மேட்ச் நல்லாவே ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அப்போ அட்லீஸ்ட் பவுலிங்னாச்சும் போட்டிருக்கணுமா வேணாமா? நீங்கள் அந்த பக்கம் ராகுல் சேவரையும் பொழக்கிறாங்க, நூரியும் பொழக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, பிரசாந்த் வீருக்கு கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஏதாவது ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அடிச்சிருந்தாலும் சரி, வேற வேரியேஷன் போட்டுனாச்சும் அடி வாங்கினீங்களே அப்படின்னு கூட சமாதானமாக போயிருந்திருக்கலாம். இல்லை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரசாந்த் வீர்னால பவுலிங் போட முடியல, ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்மான்னு தெரியல. அப்படி உண்மையிலே இருந்திருந்தா எதுக்காக அப்போ ஜேமி ஓவர்டனை அவர் ரீப்ளேஸ் பண்ணணும்? உங்ககிட்ட ஓவர்சீஸ் ஸ்லாட் இல்லையான்னு பார்த்தா அதுவும் இல்லை. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் சும்மா இருக்கு. எனக்கு சத்தியமாக யார் இந்த முடிவெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, என்ன நடக்குது, என்ன இலவு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சத்தியமாக புரியல கைஸ். பேட்டிங் பவுலிங்கை விடுங்க, ஃபீல்டுனாச்சும் ஒரு எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண வேணாமா கைஸ்? அங்கே என்ன இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, எவ்வளோ கேவலமாக தோத்தாலும் நிப்போன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காண்டினாச்சும் கொஞ்சனாச்சும் கேர் பண்ணால் இந்த பிளேயர்ஸ் வந்து இப்படி ஆட மாட்டாங்க. அதுவும் டூபேலாம் பாலை எடுத்து போடுறதுக்குள்ள வந்து பேட்ஸ்மேன் 3 ரன் ஓடிடுவாங்க போல. பிரசாந்த் வீர் இன்னொரு டூபே மாதிரி தான் வந்து தெரியுறாரு ஃபீல்டில். அப்புறம் சஞ்சு, உங்களையும் விடுற மாதிரி இல்லை, லைனில் வாங்க. என்ன பேட்டிங் சஞ்சு அது? ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணால் அடுத்து போட்டு பொழக்கலாமே, அந்த ஐடியா எதுவுமே இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், பிஹைண்ட் த ஸ்டெம்ஸில் இருந்துனாச்சும் ஏதாச்சும் ஒன்று, ஏதாவது ஒரு இம்போர்ட், இதெல்லாம் தப்பு, இதை இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதானே? இல்லை பண்ணி தான் இந்த நிலமையில இருக்கா? ருத்துவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லையா? ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் ருத்துவோட பேட்டிங்கில் போன மேட்ச்சு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தார், இந்த மேட்ச்சு ரொம்ப ஸ்கேர்டாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். போன மேட்ச் மாதிரி அடிக்க போய் விக்கெட்டை விட்டோம்னா என்ன ஆகுமோ? ஆயுஷ் மாத்திரை நல்லா தானே ஆடுறாரு, அவருக்கு செகண்ட் ஃபீல்டில் ஆடுவோம், ஆங்கர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆங்கர் அப்படின்ற அந்த பேரை வச்சுட்டு ஆங்கர் எவ்வளோ நேரம் பண்ணுறது? அடிக்க முடியாமலாம் இல்லை, அடிக்க முடியும். அவர் நினச்சிருந்தா வந்து அப்படி இப்படின்னு சொல்லி 2 சிக்ஸும் வந்து அடிச்சிருக்க முடியும் கிடைச்ச கேப்ல. ஆனா பயம், விக்கெட்டை விட்டுட்டா பின்னாடி யாருமே இல்லையே, பேட்டிங் லைனப் ரொம்ப இதா இருக்கே, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கே. அப்புறம் ஃபீல்ட் செட் ஆஸ் எ கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும். ஒரு ப்ராப்பரான ஒரு லைன் அண்ட் லென்த்ல பவுலரை போட வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டை செட் பண்ணணும். ஃபீல்டு ஒன்னா இருக்கு, போடுற லைன் அண்ட் லென்த் ஒன்னா இருக்கு. இங்கே தான் தோனியை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் இவ்வளோ வருஷமா நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிஎஸ்கேனாலே ஜெயிச்சிருவாங்கன்னு. தோனி இருந்தனால சிஎஸ்கே வந்து ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னதான் தப்பு நடந்தாலும் அதை வந்து ரிக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு தோனி ஃபீல்டில் இருந்தார் இவ்வளோ நாள். அதனால இது வந்து நடந்துச்சு. பட் இதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார், இந்த டீம் பழகிக்கணும். அந்த பழகிக்கிற அந்த ஃபேஸில் தான் இப்போ சிஎஸ்கே இருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தோனி இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது இப்போ தான் தெரியுது. தோனி இருந்திருந்தா ஃபீல்ட் செட் ஆன் பாயிண்ட்ல இருந்திருக்கும். ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டை வந்து வச்சு அந்த பவுலர்ஸ்கிட்டையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த லைனில் போடு, இந்த லென்த்தில் போடு அப்படின்னு. ஸோ தோனி ஆஸ் அ விக்கெட் கீப்பர், தோனி ஆஸ் அ பேட்ஸ்மேன் சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணலை. தோனி வந்து நேற்று இருந்திருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலை. தோனியோட அந்த டிசிஷன் மேக்கிங் அண்ட் டாக்டிக்கல் இன்புட் சிஎஸ்கேக்கு தேவை மேட்சஸை ஜெயிக்கணும்னா. அதுக்காண்டி தான் அவர் ஸ்டேடியம் பக்கம் கூட வரமாட்டாரு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் உண்மையிலேயே இருக்க மாட்டாரு. அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு இந்த சீசன் நான் வரல, இந்த சீசன் நான் வெக்கேஷன் போறேன் அப்படின்ட்டு போனாலும் போயிடுவாரு. அப்ப சிஎஸ்கே
என்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்பயே வந்து அவர் பழக்கி விடுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எதமோ பண்ணிக்கோங்கப்பா, என்ன இதுலேருந்து விட்டுருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஆனால் உள்ள பயங்கரமாக வலிக்குது. தலை இல்லாமல் சிஎஸ்கேவே இப்படி பார்க்க முடியல. தலை எப்போ தான் திருப்பி என்ட்ரி தருவாருன்னு இருக்கு. அட்லீஸ்ட் கிரவுண்ட்லனாச்சும் இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா கிரவுண்டில் கூட இல்லை. அட்லீஸ்ட் சின்னசுவாமி மேட்சுக்குனாச்சும் தலை இருந்தால், மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, தலை அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், நிறையா புலம்பிட்டேன், டீமை போட்டு நிறையா அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்குன்னு இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. எல்லாமே அவுட் ஆஃப் கேர் அண்ட் லவ்ல தான் வந்து வருது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? இங்கேருந்து நம்ம ஒரு கம்பேக் தரணும்னா என்ன பண்ணி ஆகணும்? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையும் பார்க்குறேன். அண்டில் சங் ஆஃப் யுவர் பாய் முகில். பை கைஸ்.